இந்த ரோட்டில் இப்போ தான் வரேன். நைஸ். இதுதான் சவுதி அரேபியா மாதிரி எனக்கு ஃபீல் ஒன்று ஆகுது. நாங்கள் இருக்கிற இடம்லாம் வந்து ஏதோ கிராமப்புறத்தில் உள்ள இடம் மாதிரியான ஒரு இடம். சூப்பராக இருக்குது சவுதி அரேபியா மாதிரி. இப்போ எங்கள் சவுதி அரேபியா நான் காட்டுறதும் இது தான். இப்போ எல்லா நாட்டிலையுமே வந்து எல்லா நாடும் ஃபுல்லாக அதே மாதிரி இருக்காது. குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரு துண்டு ஒரு பாட்டை மட்டும்தான் வந்து ஒரு பகுதியை தான் வந்து என்ன செய்வாங்க அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பில்டிங், இந்த மாதிரி பில்டிங் இது. அப்போ அந்த மாதிரியான இடம் தான் இது. என்னென்னா சவுதியில் வந்து மெக்கா, மதினா அந்த இடங்களில் ஏன் ரியாத்துன்ற அந்த கேபிட்டல் சிட்டி அதை கொடுக்கலன்னு பார்த்தா அவங்க நான் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பொருத்தமான இடம் வந்து நல்ல தூரத்தில் உள்ள ரியாத். அதுக்காக வேண்டி தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இதில் ஃபுல் டெவலப்மெண்ட் பில்டிங் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஏதோ அந்த யூகேயில் உள்ள ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ். நாங்கள் ரோட் மாறி போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போகல. பட் கிங்டம் டவர் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதனால அது இருக்குது, உங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே, நான் அந்த சைடு போனால் உங்களுக்கு காட்டுற வீடியோ. ஓகே ஓகே. இவர் அரபிக்கில் இதான் டிரைவர். சே ஹாய், சே ஹாய். ஹாய் ஹாய். ஓகே, இப்போ இவர் தான் சொல்கிறாரு அரபிக். டாக் அரபிக். ஓகே بليز. هذا طريق التحلية. هذا كله أحسن، فيها كافيهات، لاونجات. هذا طريق كويس يعني very good. Okay, good. ஸோ அவர் சொல்கிறாரு, நமக்கு அரபு தெரியல, அவர் எக்ஸ்ட்ரா வச்சு சொல்கிறேன். இப்போ இது 7 ஸ்டார் ஹோட்டல்ன்றார் இது, ஆனால் தெரியல 7 ஸ்டார் ஹோட்டல். நம்ம அரபிக் வந்து சுத்தமாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸை வச்சு நாங்கள் பிடிக்கலாம் ஓரளவுக்கு. எக்ஸனை வச்சு நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டல். ஓகே, 7 ஸ்டார் ஹோட்டல் சொன்னார். இது என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ். அதாவது காசு நான் செலவழிக்கிறதுக்குரிய பிளேஸ் தான் இது. ஓகே, சவுதி அரேபியாவில் இதுதான் சவுதி அரேபியான்னு காட்டுறதுக்குரிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ பிடிச்சா நல்ல போல தான் கிடைக்கும். நாங்கள் ஊருக்கு அனுப்பலாம். ஓகே, பாப்பா என்ன மாதிரி பைக்கா? ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஓகே, நான் ரோட்டில் பார்த்தேன் வந்து சார்ஜர் பைக் சும்மா வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஸ்டாஃப் ஆக்கள் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டோம் எம்பசிக்கு கிட்டத்தட்ட. இது பாருங்கள் அந்த பில்டிங்ஸ் எப்படி விளங்குது. இது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வாரினாங்க. உள்ளே வாரம் வந்தாச்சா? ஆல்மோஸ்ட் ஓகே வந்தாச்சு. ஆனால் எம்பசி எல்லாம் பொதுவாக மெயினில் தான் போடுவாங்க. நீ ஸ்ரீலங்கன் எம்பசின்னு என்னவோ தெரியல, உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. நான் ஒருக்க போனேன். என்னென்னா ஸ்ரீலங்கன் இல்லை, வேறு எல்லா எம்பசியும் வந்து ஒரு சூப்பரான பிளேஸில் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் எம்பசி மட்டும் இங்கே தள்ளி வச்சுருக்காங்க. என்னட்டு தெரியல. இது வேறு இடமே. ஓகே ஓகே. ஒருவேளை நான் முஸ்லீம் ஆக்கள் அப்படின்னா அப்படியே தெரியுதுல்ல, பார்ப்பேன். ஓகே ஓகே. மெப்பில் வந்து நாங்கள் வந்துட்டோன்னு காட்டுது, ஆனால் பில்டிங் இப்படி இருக்குது. ஆனால் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இங்கே கூகுள் மெப்பை வந்து சில நேரங்களில் நம்பிடலாம் எங்களுக்கு. ஓகே, ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்தாச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினச்சேன்னா, ஆனால் எந்த போர்டுமே இல்லை ஸ்ரீலங்கன் எம்பசியில். இந்த மாதிரி கிடக்கு இது. அங்கே அங்கே போட் எங்கே? அது சரி, இன்னைக்கு இதுதான் ஸ்ரீலங்கன் எம்பசி. ஓகே ஓகே, நான் காட்டுறேன் உங்களுக்கு, வெளியே வந்து காட்டுறேன். ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களா கெப்பதுகள்? ஓகே, ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ இதுதான் ஸ்ரீலங்கன் எம்பசி ரோட். நான் நினைக்கிறேன் வந்து வாடகை சார்ஜ் கூட வருன்ற ஒரு வேலை இந்த ரெண்டல் சார்ஜ் அதுகளுக்காக வேண்டி இடம் பார்த்தாங்களா தெரியல. ஆனால் பெருசாக ஒரு பப்ளிசிட்டியான ஒரு இடம் மாதிரி விளங்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் எம்பசியினுடைய ரோட் தான் இது. நான் இதில் தான் வந்தோம். ஓகே, ஆனால் இன்றைக்கி அதை ஸ்ரீலங்கன் எம்பசி சைட்டுக்கு வந்து கேமரா எடுக்கலுமான்னு இன்றைக்கி டவுட். அதால் நான் வந்து
எடுக்கல, நான் நிப்பாட்டுறேன். அதை கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு ஓகே நான் எடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எம்பசி வேலை முடிஞ்சு. ஆனால் என்ன பிரச்சனைண்டா வீடியோ எடுக்கலான்றாங்க எம்பசிக்குள்ளே. வீடியோ எடுக்க இயலாது, எடுத்தால் போலீஸ் பிடிப்பாங்களாம். இதான் அந்த எம்பசி பாருங்கள், போலீஸ் பிடிப்பாங்களாம். அப்போ நான் எடுக்கலை வீடியோ, வேலையை முடிச்சிட்டோம். இப்போ வந்து கிளம்பணும். டெக்ஸி ஒன்று பார்க்கணும். பாருங்கள், டெக்ஸி ஒன்று பார்க்கணும். டெக்ஸி ஃபோனில் புக் பண்ணால் சரி. ஆனால் பெருசாக ஏரியா ஒரு நல்ல மாதிரி விலங்கல் எனக்கு ஏரியா. நம்மள ஏரியா ஒன்று தான் டெவலப் ஆகிற ஏரியா, டெவலப்பிங் பிளேஸ். நல்ல மரங்கள்லாம் இருக்குது இதில். இங்கே பாருங்கள் மரங்கள். பின்னுக்கு ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், அந்த வீடுங்கெல்லாம் ஃபுல்லாக தெரியுது. ஓகே, நான் டெக்ஸி என்ன பார்க்குறேன், பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வரேன்டா. இந்த பில்டிங் ஞாபகம் இருந்தால் ஓகே. இந்த முக்கோணம் மாதிரி ஒரு பெரிய பில்டிங், என்ன பில்டிங் பேர் தெரியல எனக்கு. இந்த பில்டிங்க்கு வந்தாலே நாங்கள் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்துடலாம். பக்கத்தில் சின்ன பில்டிங் ஒன்று தான், அது வந்துடலாம். அந்த பில்டிங்லாம் போடுறாங்க இப்போ தான். கடுமையான வெயில், வேறு லெவல் வெயில். ஓகே, டெக்ஸி ஒன்று பார்ப்பீங்க. டாக்ஸி ஆர்டர் பண்ணிட்டோம். 2283 வெஹிக்கிள் நம்பர். டாக்ஸி வர மாதிரி எனக்கு விளங்குது ஆப்பில். ஓகே, 2283. இந்த டாக்ஸி ஆக்கள் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வரட்டாண்டு. இதுன்னு புக் பண்ணியாச்சு உண்டு. பார்ப்போம் எங்கே வரான்னு பார்ப்போம். ஜீப் தான் காணல, பார்க்குறோம் எங்கே வருதுன்னு. ஓகே, டாக்ஸியில் வந்தாச்சு. லொக்கேஷன் டிரைவர் சரியாக படலை, அவருக்கு லொக்கேஷன் நீங்கள் போட்டுட்டு, அதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இவர் அந்த சின்ன சின்ன லேண்டில் போட்டு போகிறாரு பாருங்கள். இங்கே சவுதி எப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த டைமில் ட்ராஃபிக் கூட நாங்கள் மெயின் ரோட்டில் போகிறதுக்கு. அதனால் இவர் சின்ன சின்ன ரோட்டால் போட்டு போகிறாரு. இதுதான் மெயின் ரோட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி டிராஃபிக் ஜம் வருது நீங்கள். இது மெயின் ரோடு இல்லை, இது ஒரு சப் ரோடு தான். மெயின் ரோடு. ஓகே, மெயின் ரோடு. ஆனால் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு ஏரியா. நான் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த எம்பசியை ஃபுல்லாக காட்டு உண்டு, போலீஸ் பிடிப்பாங்க. நான் எடுத்தேன், நான் எடுக்கலை. ஓகே, இதுதான் வந்து பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சவுதியில் உள்ள ஃபேமஸ் ஸ்கூல். மந்த்லி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுப்பாங்க எப்படியுமே 30,000 40,000, எனக்கு தெரிஞ்சு 60,000 முதற்கொண்டு எடுப்பாங்க மந்த்லி, ஒரு மாதத்துக்கு. ஓகே,